ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு கேரளா லாட்ரின்னு சொல்ல முடியாது, டியர் லாட்ரி வெற்றி நட்சத்திரம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நீங்கள் நம்ம சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு நியூ மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே சைடில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஓடுற எல்லா வீடியோவும் உங்களோட பெல் நோட்டிஃபிகேஷன் டிங் டாங்னு வந்து சேரும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்னென்ன கொடுக்க போகிறோம்னா, இன்றைக்கி 26ஆம் தேதியோட ஃபாலோவிங் நம்பர் 3 ஷோவோட ஃபாலோவிங் நம்பர் நம்ம கொடுக்க போகிறோம். அதே மாதிரி டெய்லி ஃபாலோவிங் நம்பர் கண்டினியூஸாக இது ஃபாலோ பண்ணால் வின்னிங் வரும், அதை மாதிரி ஒரு நம்பர். அப்புறம் டியரோட டெய்லி வின்னிங் ட்ரிக்கு, டியரோட டெய்லி வின்னிங் ட்ரிக்கு நம்ம வந்து தரப்போகிறோம். இதை வச்சு நீங்கள் ஆல் போர்ட் ப்ளே பண்ணுறவங்க 100% இதில் வந்து வின்னிங் வாங்கிக்கலாம். ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்க இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் 100% வின்னிங் வாங்கிக்கலாம். அதை மாதிரி ட்ரிக் தான் நம்ம வந்து தரப்போகிறோம் நம்ம சேனலில். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள். இந்த வீடியோவை அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் முடிஞ்சளவு நீங்கள் நம்ம குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் விருப்பம் இருக்கவங்க நம்ம லிங்க்கில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் ஆகிக்கலாம். சரிங்களா? அதில் நம்மளோட கெஸ்ஸிங்ஸு அதை தான் நம்ம இருக்கும். அதில் பெருசாக ஒன்றும் இருக்காது. அதில் நம்ம கெஸ்ஸிங் தருவோம், போஸ்டர் எல்லாமே இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டேட்டு பார்த்தோம்னா 26/8/2026 டியர் 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர், அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி 26/8 இதுக்கு நம்ம 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர் என்ன தரோம் பார்த்தோன்னா, ஆல் போர்டு 0 இல்லை 5 கண்டிப்பாக வரும். நம்ம நேற்று ஒரு சில சந்தர்ப்பனால நம்மளால் வீடியோ போட முடியல. ஆனால் நம்ம கொடுத்ததில் இந்த 84 நம்ம 48க்கு மேலே 43 கொடுத்த நம்பரே. ஆனால் பேருக்கு தெரியும் 84 48 இதில் இது 8 பாஸ் ஆகிருந்தது, 3 ஷோ கிட்ட பாஸ் ஆகிருந்தது. இதுலேயும் ஒரு வின்னிங் இருந்துச்சு. ஓகே, நமக்கு வந்து ஓகே, அது நம்ம நேற்று வீடியோ போடாதனால பழைய கதை நமக்கு வேண்டாம், நம்ம புது கதைக்குள்ளே போய்க்கலாம். இன்றைக்கி ஆல் போர்டு பார்த்தோம்னா ஆல் போர்டு 0 இல்லை 5 கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நம்பர் கேமில் வந்தே தீரும். டியர் 3 ஷோ ஃபாலோவிங்னா 1 மணி, 6 மணி, 8 மணிக்கு. ஓகேங்களா? பெஸ்ட்டு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தோம்னா 06 60 56 65 07 70 75 57 50 05. ஓகேங்களா? இதுதான் நம்ம டியரோட 3 ஷோ ஃபாலோவிங் நம்பர். கண்டிப்பாக இதில் 1 இல்லை 2 பேர் 100% வந்து வின்னிங் வந்து ஆகும், சக்ஸஸ். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகணும். நம்ம வந்து எப்போயும் எப்போல இறைவனை பிரார்த்தனை செஞ்சுக்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் 1 இல்லை 2 பேர் பாஸ் ஆகும். இதில் இந்த 56 65க்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. 75 கொஞ்சம் ரிப்பீட்டில் வந்துட்டுருக்கு. இந்த 75 ரிப்பீட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? பெஸ்ட்டு 3 டிஜிட்னு பார்த்தீங்கன்னா 657 பாக்ஸு, 056 பாக்ஸு, 507 பாக்ஸு. நம்ம கெஸ்ஸிங் படி வந்துச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு 3 டிஜிட் வின்னிங் வர வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட டியர் கெஸ்ஸிங் முடிஞ்சு ஓணம் பண்டிகைனால நாளைக்கு கேரளா விடுமுறை. நமக்கு டியர் மட்டும்தான். ஸோ நம்ம டியர் ஃபஸ்ட்டு வந்து டியரோட கெஸ்ஸிங் நம்ம கொடுத்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டியரோட ஃபாலோவிங் நம்பர் நம்ம வந்து பார்க்கலாம். டியரோட இது வந்து ஒரு ஃபாலோவிங் நம்பர். இது வந்து எப்போவுமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு ஹிட்டு வந்து இருக்கும். அது என்னென்ன நம்பர்னு பார்த்தோன்னா இப்போ நான் அப்படியே லைவ்லேயே நான் காட்டுறேன். இது வேணால் 2 ட்ரிக்கு வந்துமே இருக்குது. இது வந்து ஃபாலோவிங் நம்பருக்கும் ஒரு பேட்டர்ன் தரேன், ட்ரிக்குக்கும் ஒரு பேட்டர்ன் தரேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா? டியர் ரெகுலர் ஃபாலோவிங் நம்பர் 41 40 14 04 37 31 சாரி 37 73 31 13. இது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 41 14 40 04 37 73 31 13 57 75. இது பார்த்தோம் அப்படின்னா இது எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, கையில் நான் அமௌண்ட் வச்சு நான் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் இதில் தாராளமாக இறங்குங்க. கையில் ஒரு எஃப்எல்ல வந்து ஒரு 30Kவாவது இருக்கணும், 20 to 30Kவாவது கையில் இருக்கணும். அப்படி இருந்து தைரியமாக இறங்குறவங்க இதில் நீங்கள் தைரியமாக இறங்கலாம். ஓகேங்களா? மற்றபடி இறங்குறவங்க ஃபாலோவிங்கில் இறங்கி மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஏன்னா ஃபாலோ பண்ணுறவங்க கையில் மேக்ஸிமம் கேஷ் வச்சுருப்பாங்க. இது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஒரு செட்டு, அடுத்த ஷோ 2, அடுத்தது 4, அடுத்தது 8, அடுத்தது 16, அடுத்தது 32. இதை மாதிரி ஃபாலோ பண்ணி அவங்க செட்டுக்கு தேவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும். அப்போ தான் இதில் வந்து ஒரு நல்ல வெற்றி பார்க்கணும். 64 இதை மாதிரி மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து இந்த செட்டுக்குள்ளேயே அடிச்சிடும். 3 6 7 ஷோக்குள்ளேயே மேக்ஸிமம் அதிகபட்சம் வந்துடும். அப்படி வரல அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் 16க்குள்ளே நிறுத்தி திரும்ப நீங்கள் 1 2லேருந்து ஆரம்பிக்கோங்க. அப்போ திரும்ப அது வின்னிங் பாஸ் ஆகும்போது நம்ம என்ன இது மேக்ஸிமம் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? 41 40 14 04 37 31 73 13 57 75. இது இந்த மாதத்தில் எத்தனை டைம் நான் பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் காட்டுறேன். நான் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட் நாள் நம்ம வரலாம். நம்ம இந்த பேட்டர்ன் நீங்கள் அப்படியே பார்த்தோம். நம்ம சைடில் வந்து 1, 2 நான் வந்து எழுதிட்டு வரேன். இந்த மாதம் மட்டும் எத்தனை நாள் பாஸ் ஆகிருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் நாள் ஒன்றுமே பாஸ் ஆகலை. செகண்ட் நாள் இப்போ நீங்கள் எப்படி விளாட்னா 1 செட்டு 2 செட்டு 4 8 16 இந்த இடத்துல வந்துருக்கணும். 16 இருக்கும்போது இங்கே 31 13 இங்கே ஃபஸ்ட்டு 1 செட்டு பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த அன்றைக்கி பாஸ் ஆகிடுச்சா அந்த டேவை நீங்கள் மேக்ஸிமம் விட்டுடலாம். அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள். இப்போ 118க்கு அடிக்கல 951 அதுவும் இருக்காது. அடுத்து என்ன இருக்குது 254 அதுவும் இருக்காது. 11 இருக்காது. 580 இருக்காது. 030 இருக்காது. இது மேக்ஸிமம் நீங்கள் கொஞ்சம் ஹெவியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 947 அதுவுமே வந்து இருக்காது. 824 316 இங்கே பார்த்தோன்னா 316 வந்து வந்திருக்கு. எத்தனை நாள் நம்ம லாஸ்ட்டாக நம்ம என்ன 13க்கு வந்து நம்ம பாஸ் ஆச்சோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 ஷோ கழித்து இங்கே வந்து நமக்கு வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ரெண்டாவது டைம் பாஸ் ஆகிருக்கு. 975 அதுக்கு அடுத்த நாளே வந்து பார்த்தோம்னா அடுத்த ஷோவே பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நம்ம அதை விட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த நாள் பார்த்தோம்னா நமக்கு வந்து 40 வந்திருக்கு. நம்ம வந்து 40 இந்த பேட்டர்னில் இருக்கும். 40 பாஸ் ஆகிருக்கு. 3ல் இது 4வது டைம். இது வந்து 3 இங்கே வந்து 3 வந்திருக்கு. இங்கே வந்து 4வது டைம் பாஸ் ஆகிருக்கு. ஓகேவா? அடுத்தது 701 வந்து இருக்காது. ஓகே 491 051 105 773 773ல் அடுத்தது நமக்கு பாஸ் ஆகிருக்கும் 5வது டைமு. அடுத்தது 410 நமக்கு 40 பாஸ் ஆகிருக்கும் 10 பாஸ் ஆகிருக்கும். அடுத்த ஷோ 40 இதை மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் ரொம்ப வேண்டாம். நீங்கள் அடுத்த நாள் வந்து 26 நான் இன்றைக்கி பார்க்குறோம். நம்ம 20ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். சரி ஒரு 10 சரி ஓகே. நம்ம வந்து ஒரு 17ஆம் தேதி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 241க்கு நமக்கு 41 பாஸ் ஆகிருக்கும். ஓகே அந்த டேவை நம்ம அப்படியே விட்டுடலாம். அதுக்கு அடுத்தால் 644 828 708 அது நமக்கு எதுவுமே பாஸ் இல்லை. அதுக்கு அடுத்தால் 799 அது நமக்கு பாஸ் இல்லை. 349 அதுவுமே நமக்கு ஒரு வின்னிங் இல்லை. 039 இந்த சைடில் பார்த்தோன்னா லாங் கேப் விழுந்திருக்கு. இங்கே 735 ஆனால் சென்ட்ரல் நிறைய டேஸ் வந்து பாஸ் ஆகிருந்தது. இங்கே 410 450 இங்கே பாஸ் ஆகிருந்தது. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தோன்னா 327 37 பாஸ் ஆகிருக்கு. 649 கேப்பு 386 813 இங்கே 3 பாஸ் ஆகிருக்கு. 040 இங்கே பாஸ் ஆகிருக்கு. 875 இதில் வந்து பாஸ் ஆகியிருக்கு. 758ல் இங்கே பாஸ் ஆகியிருக்கு. 704ல் இந்த நம்பர் பாஸ் ஆகியிருக்கும். ஓகேங்களா? 241 பாஸ் ஆகியிருக்கும். அது 644ல் 828 708 இருக்காது. இங்கே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கேப் வந்து வந்திருக்கு. அடுத்தது 21 743 73 வந்து பாஸ் ஆகியிருக்கும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம் அப்படின்னா 57 வந்து பாஸ் ஆகியிருக்கும். இங்கே அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 522ல் 62ல் 197 390ல் இருக்காது. 857க்கு 857 பாஸ் ஆகிருக்கும். 486 இருக்காது. அதுக்கப்புறம் 547க்கு 57 பாஸ் ஆகிருக்கும். 514க்கு 14 பார்த்தோம் அப்படின்னா பாஸ் ஆகிருக்கும். 073க்கு 73 வந்து பாஸ் ஆகியிருக்கும். சரிங்களா? இது ஃபாலோ பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக இந்த நம்பர் பேர் எடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இதில் வந்து கண்டிப்பாக பார்த்தோன்னா ஒரு வின்னிங் வர சான்ஸ் அது கண்டிப்பாக இல்லை. இது மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த பேர் வந்து செட் ஆகும். நீங்களே வந்து போன மாதம் ஒரு 2 மாதம் சார்ட் எடுத்து நீங்களே கொஞ்சம் பார்க்கலாம் தாராளமாக. ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் வந்து ஒரு நல்ல வின்னிங்காகவே இருக்கும். ஓகே இது மேக்ஸிமம் உங்களுக்கு பார்த்தோன்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல பேராக வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்தது ட்ரிக்கு ஒன்று பார்க்கலாம். டியரோட ட்ரிக்கு. டியர் வந்து இது ஆல் போர்டு ப்ளே பண்ணுறவங்களுக்கு வந்து நல்ல ட்ரிக்காக இருக்கும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஒரு 5 நாள் எடுத்து வந்திருக்கேன். 6 நாள் வந்துருக்கு. இது வந்து ஒரு நல்ல ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கில் வந்து 99% வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் டெய்லி 1 ஷோ பார்த்தீங்கன்னா டெய்லி 1 or 2 ஷோஸ் நீங்கள் வந்து 100% வின்னிங் எடுக்கலாம். இதுவும் சேம் நீங்கள் செட் இன்க்ரீஸ் பண்ணி ப்ளே பண்ணால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இதுலேயுமே ஸோ கம்மியாக விளாட்றவங்க ஆல் போர்ட் செட் எடுத்து ப்ளே பண்ணுறவங்களும் இதில் ப்ளே பண்ணலாம். இது எப்படி இந்த ட்ரிக் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -1 +1 டிபோர்டு இதுதான் இதோட பேட்டர்ன் ட்ரிக்கு. நான் வந்து நம்ம சார்ட்லேயும் வந்து காட்டுறேன். ஓகேங்களா? -1 +1 இது நீங்கள் ரெகுலராக ஆல் போர்டு விளாட்றவங்க. இப்போ நான் ஆல் போர்டு தான் ப்ரோ விளாட்றேன், வின்னிங் பிடிக்க முடியல, எனக்கு கொஞ்சம் கண்டினியூஸாக கொஞ்சம் வின்னிங் வரணும் ப்ரோ, ஒரு நாளைக்கு 1 or 2 ஷோஸ் வின்னிங் வந்தால் கூட போதும், அதை மாதிரி இருக்கவங்க இதை தாராளமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணலாம். ஓகேங்களா? எப்படின்னா டிபோர்டு +1 -1. இப்போ இங்கே டிபோர்டு என்ன இருக்குது 5, அப்போனா 5 +1னா 6, -1னா 4. ஓகேங்களா? 5 +1னா 6, -1னா 4. இப்போ ஓகேவா? +1 -1 இது டிபோர்டோடது. அப்போ 4 6 நம்ம எடுக்கலாம். அதுதான் பார்த்தோன்னா 66 வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இப்போ இங்கே 0 அப்போனா -1 0 -1 9 +1னா 1. நமக்கு அடுத்த ஷோ பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர்.
ஓகே, நம்ம இதை வச்சு அதை இப்போ அடுத்த ஷோ எடுக்கலாம். இந்த 3 வச்சு எடுத்தோம்னா 2 4. ஓகேங்களா? ஓகே, 2 4 நம்ம எடுக்கலாம். அதுக்கு அடுத்த ஷோ பார்த்தோன்னா 4 வந்து நமக்கு பாஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ 21 இங்கே பார்த்தோன்னா 0க்கு பார்த்தோம்னா 9 இல்லை அப்படின்னா 1 அப்படின்னு எடுக்கலாம். 0 - 1 9, 0 + 1 1. அதுக்கு அடுத்த ஷோ பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, பாஸ் ஆகலை. இங்கே பார்த்தோம்னா 7 நமக்கு வந்து இருக்குது ஆல் போர்டில். அப்போனா -1னா 6, +1னா 8. ஓகேங்களா? அடுத்த ஷோ பார்த்தோம்னா 6 வந்து நமக்கு சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒரு 2 ஷோவாக கண்டிப்பாக இதில் வந்து வின்னிங் வந்துடும். ஓகேங்களா? இங்கே என்ன நமக்கு இருக்குது 5. அப்போ 5 வச்சு எடுத்தோம்னா 4ன்னு எடுக்கலாம், 6ன்னு எடுக்கலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து 4ம் பாஸ் ஆகலை, 6ம் பாஸ் ஆகலை, ரெண்டுமே அவுட்டு. இங்கே வந்து நமக்கு வந்து அவுட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே என்ன இருக்குது 6னா நம்ம என்ன எடுக்கலாம் 5 எடுக்கலாம். -1 5, +1னா 7. ஓகேங்களா? அப்போ நமக்கு வந்து 5ம் பாஸ் ஆகிருக்கு, 7ம் பாஸ் ஆகிருக்கு. இதில் இங்கே பார்த்தோன்னா அடுத்த ஷோ வந்து 8 இருக்குது. அப்போ 8னா -1னா 7, +1னா 9. அடுத்த ஷோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபெயிலியர். சரிங்களா? ஓகே, நம்ம அதை வச்சு அதுக்கு அடுத்த நாள் எடுக்கலாம். இங்கே பார்த்தோன்னா நமக்கு டி போர்டில் 3, -1னா 2, +1னா 4. அதுக்கு அடுத்த நாள் ஷோ பார்த்தோன்னா நமக்கு 2 பார்த்தோன்னா சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி முன்னாடி பார்த்தோன்னா இப்போ 9. அப்போ 9க்கு நம்ம +1ன்னு எடுத்தோம்னா 0, -1ன்னு எடுத்தோம்னா 8. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தோம்னா அடுத்த ஷோ பார்த்தோன்னா நமக்கு 0 பாஸ் ஆகிருக்கு, 2 ஷோ பாஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்தோன்னா அடுத்தது நமக்கு 3 இருக்குது. அப்போ 3னாக்கா -1னா 2, +1னா 4. ஓகேங்களா? 2 4 வரும். நமக்கு 2 நாள் வந்து ஃபெயிலியர். ஓகே, நம்ம இதை வச்சு அதுக்கு அடுத்த ஷோ எடுக்கலாம். இங்கே இந்த டி போர்டு வச்சு 6னா 5 7, முன்னாடி இருக்க நம்பர் பின்னாடி இருக்க நம்பர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதில் பார்த்தோன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நமக்கு 5 வரல, 7 வரல. இங்கே நமக்கு என்ன இருக்குது 4, +1னா 5, -1னா 3. நமக்கு +5ல் 5 நம்பர் சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் 1. அப்போ -1னா 0, +1னா 2, 0 2 எடுக்கலாம். 0 2 நமக்கு ஃபெயிலியர். ஓகே, இதை 3 வச்சு நமக்கு அதுக்கு அடுத்த நாள் எடுக்கலாம். 3க்கு வந்து -1னா 2, +1னா 4. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள் 4 வந்து நமக்கு பாஸ் ஆகியிருக்கு. இங்கே நமக்கு என்ன இருக்குது 1 இருக்குது. அப்போ -1னா 0, +1னா 2. நமக்கு இது ரெண்டுமே ஃபெயிலியர். இங்கே பார்த்தோன்னா நமக்கு 4 இருக்குது. ஓகேங்களா? 4னா -1னா 3. ஓகே, +1னா 5. நமக்கு வந்து அடுத்த ஷோ பார்த்தோன்னா 3 பாஸ் ஆகியிருக்கு. இது ஒன்றும் இல்லை, டி போர்ட்லேருந்து -1 பண்ணுறீங்க, +1 பண்ணுறீங்க, அவ்வளோதான் கான்செப்டே. நான் இது மட்டும் இப்போ இந்த மந்த் நான் எவ்வளோ பாஸ் ஆகியிருக்கு அப்படின்னு காட்டுறேன். நிறைய பேருக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் கூட இல்லைன்னா வீடியோ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது எப்படின்னா இந்த கடைசி போர்டு இருக்குல்ல, 4வது போர்டுலேருந்து +1 -1. இங்கே பார்த்தோன்னா 2 இருக்குது. 2 -1 1, +1னா 3. அடுத்த ஷோ ஃபெயிலியர். இங்கே பார்த்தோன்னா 1992 இருக்குது. ஓகேங்களா? 1992. அதில் பார்த்தோன்னா -1னா 0, +1னா 2. 2 வந்து அடுத்த ஷோ பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? இங்கே நமக்கு என்ன இருக்குது 8, -1 பண்ணோம்னா 7, +1னா 9. அடுத்த ஷோ ஃபெயிலியர். ஓகே, இங்கே பார்த்தோன்னா 0 இருக்குது. 0 -1 9, +1னா 1 பார்த்தோன்னா இங்கே பாஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதை வச்சு நம்ம எடுத்தோம்னா -1னா 0, +1னா இது இல்லை, இதில் நமக்கு வந்து பாஸ் ஆகலை. இங்கே பார்த்தோன்னா -1னா 7, சரி -1னா 6, +1னா 8. இங்கே நம்ம பார்த்தோன்னா 8 வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? இங்கே பார்த்தோம்னா நமக்கு 5 இருக்குது. -1னா 4 பாஸ் ஆகலை, +1னா 6, நமக்கு ரெண்டுமே பாஸ் ஆகலை. இங்கே பார்த்தோன்னா 3 இருக்குது. ஓகேங்களா? 3 -1னா 2, +1னா 4, 3னா 2, 2மே 4, 2 4. நமக்கு 2 நம்பருமே பார்த்தோன்னா இதில் சூப்பராக பாஸ் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தோன்னா நமக்கு என்னது 5, 5 -1 4, +1னா 6. நமக்கு இதில் 011 பவரில் அடிச்சிட்டான், நமக்கு பாஸ் ஆகலை. இப்போ 4ஆம் தேதிக்கு நம்ம என்ன இருக்குது இங்கே 6 இருக்குது. 6 -1 5, 6 +1 7. நமக்கு வந்து இங்கே 5ஆம் நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? அடுத்த ஷோவில் இங்கே நமக்கு என்ன இருக்குது டி போர்டில் 4ஆம் நம்பர் -1னா 3, +1னா 5. அப்போ நமக்கு வந்து இங்கே 4ஆம் நம்பர், சரி 3ஆம் நம்பர் வந்து நமக்கு வந்து இங்கே பாஸ் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு 4ஆம் நம்பர் வச்சு நம்ம எடுக்கணும். இப்போ 4ஆம் நம்பருக்குன்னா -னா 2, சாரி -னா 3, +னா 5. நமக்கு அடுத்த ஷோ பார்த்தோன்னா 3 5 2 நம்பருமே வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன இருக்குது 4, 4 -1னா 3, +1னா 5. நமக்கு ரெண்டுமே பாஸ் ஆகலை. இங்கே 2 -1 பண்ணோம்னா 1 வரும், +1னா 3. ஓகே, நமக்கு இது ரெண்டுமே பாஸ் ஆகலை. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 7 இருக்குது. -1னா 6, +1னா 8. 8ஆம் நம்பர் வந்து நமக்கு பாஸ் ஆகியிருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது நமக்கு 9, 9னா +1 0, -1 8. நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் தான். ஓகே, இங்கே 7ஆம் நம்பர் -1னா 6, +1னா 8. இதுலேயும் ஃபெயிலியரு.
இங்கே வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ஃபெயிலியர் ஆகிருக்கு. 0னா -1 1 வரும் 9 வரும், இங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சுக்கு. இதில் பார்த்தோன்னா 3 -1 2 +1 4 இதுலேயே ஃபெயிலியரு. இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு 5ஆம் நம்பர் இருக்குது. -1 4 +1 6 4 6க்கு 4 பாஸ் ஆகியிருக்கு. ஓகேவா? இது மாதிரி நிறைய ட்ரிக்ஸ், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான். இதை மாதிரி நம்ம ஒரு ட்ரிக்ஸை வச்சு தான் நம்ம வந்து வின்னிங் எடுக்க முடியும். ஏன்னா ரெகுலராக வந்து நம்ம ட்ரிக்ஸும் பாஸ் ஆகாது. மேக்ஸிமம் இது எப்படி விளாட்ணுன்னா, இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஷோ வந்து அடிக்கலையா, இப்போ வந்து நம்ம ஒரு செட்டு, அடுத்தது 2 4 8 16 அதை மாதிரி நீங்கள் செட்டு இன்க்ரீஸ் பண்ணி இதை நீங்கள் ஆல் போர்டில் நீங்கள் ப்ளே பண்ணும்போது இதில் வந்து உங்களுக்கு ஒரு லாபம் வந்து கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் நீங்கள் ஆல் போர்டு கூட எடுக்க தடுமாறுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ட்ரிக்காக இருக்கும். இப்போ ஒன்று 20ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். ஒரு 21ஆம் தேதி இங்கே வந்து நமக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, 36 56 -1 2 +1 4 நமக்கு வந்து இங்கே இது பாஸ் ஆகுது. சேம் நான் இதை தான் இங்கே சொல்லியிருப்பேன். அப்போ இதில் நம்ம இங்கே 20ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்கோமா, நம்ம ஒரு 16ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாம். சாரி, ஓகே, நம்ம ஒரு 10ஆம் தேதியிலேருந்து பார்க்கலாமா, ஒரு 12லேருந்து பார்க்கலாம். இங்கே வந்து 5 6 2 4 ஓகேவா? இப்போ நம்ம 5லேருந்து எடுத்தோம்னா 4 6 எடுப்போம், ஃபெயிலியர் ஆகிடுக்கு. இங்கே எடுத்தால் நம்ம என்ன எடுக்கலாம், 7 9 எடுக்கலாம். 9 வந்து பாஸ் ஆகியிருக்கு. ஓகே, இப்போ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, 9 இருக்குது. -1 8 +1 0 8 நமக்கு வந்து பாஸ் ஆகியிருக்கு. இங்கே நமக்கு என்ன இருக்குது, 4. அப்போனா 2 5 எடுக்கலாம். ஓகே, அப்போ சரி 3 5 எடுக்கலாம். நமக்கு வந்து 5 வந்து பாஸ் ஆகியிருக்கு. இங்கே பார்த்தோன்னா 7 இருக்குது நமக்கு டி போர்டு. 7 -1 6 +1 8 எடுக்கலாம். இதுதான் நம்மளோட ட்ரிக்கு. இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிக்கு தான். இது மாதிரி டியருக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் வந்து இருக்குது. அது மாதிரி ரெகுலர் நம்பர் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ட்ரிக்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ட்ரிக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சாலும் தேங்க்ஸ் சொல்லுங்கள், புரியலனா சொல்லுங்கள். ஏன்னா இதோட ஒரு விளக்கமாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ, லவ் யூ டு ஆல். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு டியர் வந்து சின்ன சின்ன ட்ரிக்ஸ், இதை மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ, லவ் யூ டு ஆல், டாடா.